Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு இயற்பியல் அரசு பொதுத் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு, 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கேட்டிருப்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 15 1 மார்க்கில் 13 புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டும் இன்சைடே கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா 6 × 2 12, 24 கம்பல்சரி. கோண திசைவேகம் வரையறுக்கும், டிஃபைன் ஆங்குலர் வெலாசிட்டி, வியான் விதியினை கூறுக, ஸ்டேட் த வியான்ஸ் லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா v = u + at என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதாக கண்டறிக. செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் v = u + at யூசிங் த டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆஃப் மெத்தட். நடைமுறை வாழ்வில் திருப்பு விசை பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டு ஏதேனும் இரண்டனை கூறு. give any 2 examples of. அடுத்து தனிச்சீரசை இயக்கத்தின் அதிர்வெண் வரையறுக்கவும். m நிறையுள்ள புத்தகம் ஒன்றின் மேசை மீது ஓய்வு நிலையில் உள்ளது, புத்தகத்தின் விசைப்படத்தை வரைக. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எதிர்க்கணு கணுவிற்கு இடைப்பட்ட தொலைவை கணக்கிடு. செயற்கை துணைக்கோள்களின் ஆற்றல் அல்லது ஒரு கோளில் ஆற்றல் எதிர்க்குறியுடன் இருப்பது ஏன்? ஒய் த எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் ஆர் எனி அதர் பிளானட் ஆஃப் நெகட்டிவ். ஸோ அது கீழே 6 × 3 18. இதில் உந்தம் மற்றும் இயக்க ஆற்றலுக்கு இடையே உள்ள தொடர்பை அறிவிக்கும். டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலை விதிகளை தருக. ஸ்டேட் த லா ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன். கிடைத்தளத்தில் எரியப்படும் பொருள் பாதை பரவளையம் என்பதை நிரூபிக்கவும். ஸோ அதுக்கு கீழே ஈர்ப்பு மையம் வரையறுக்கவும். அதே மாதிரி ஓய்வு நிலையில் உராய்வு மற்றும் இயக்க உராய்வின் சிறப்பு கூறுகள் யாவை? பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் என்ன? சுதந்திர இயக்க கூறுகள் வரையறுக்கவும் ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 25. யூ வடிவ குழாயில் திரவ தம்பத்தின் அளவுகள் பற்றி விளக்குக. மாறாத முடுக்கம் பெற்ற பொருட்களின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். வேலையாற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. மூடிய ஆர்கான் குழாயில் ஏற்படும் மேற்சுரங்களை விளக்குக. பரிமாண முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை அலகிற்கு மாற்றுக. நியூட்டனின் குளிர் விதியினை விரிவாக எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா பெர்னாலியின் தேற்றத்தை கூறி அதனை நிரூபிக்கவும். சுழற்சி இயக்க ஆற்றல் சமன்பாட்டை வருவிக்கவும். வளைவு சாலைகளில் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன? விளக்குக. புவியின் ஆழத்தை பொறுத்து g எவ்வாறு மாறுபடும்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.